ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகமான விஷயம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காமெடி ஆக்டரை ரோபோ சங்கர் அவர்கள் முந்தா நேற்று நைட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. அதை கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா தெரிஞ்சு நம்ம சமகால ஆக்டரு, என் வயசு தான் இருக்கும், பிரதர் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவர்கிட்ட. இப்போ அப்படி இறந்துட்டாருன்னதும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக அவரை நம்ம விஜய் டிவிலெலாம் பார்த்துருக்கோம். ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃபை நமக்கு நல்லா தெரியும். அவங்க பொண்ணு இப்போ இந்திரஜா இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அந்த பொண்ணையும் நல்லா தெரியும். இப்படி நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்து நபர், ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தவர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அவரை பற்றி ஒரு பதிவு போடணும். அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அதோட கிரகநிலைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஒரு பதிவு வந்திருந்துச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தார், அங்கே மயங்கி விழுங்குறாரு. மயங்கி விழுந்தவரை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு ஒரு தம்பி அந்த பதிவு போட்டிருந்தாரு. டாக்டர்கிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவர்களுக்கு இந்த மாதிரி கல்லீரலில் பிரச்சனை இருக்குது, அது என்ன ஆகும் டாக்டர், எப்படி இருக்கும் கல்லில் அந்த மாதிரி பிரச்சனை வர்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தப்போ அந்த டாக்டர் அதை பற்றி பேசியிருந்தாரு. அதாவது கல்லீரல் இப்படி இந்த மாதிரி பிரச்சனையானவங்களுக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் அது சரியாயிடும். அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருட காலம் நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, அவருக்கு அது மாதிரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னுலாம் அவர் சொல்லியிருந்தார் டாக்டர். அதை பற்றி யோசனை பண்ணப்போ தான் எனக்கு சில விஷயங்கள் ஜோதிட ரீதியாக தோணின விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். முதல்லலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது நோய் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்கிறது, இறந்து போயிட்டாங்கன்னா ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஏதாவது படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல, டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கோம், சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேன்சர் வேணால் பெருசாக இருந்துச்சு, மிச்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக சொல்லப்படலை. அப்புறம் அதுக்கான மருந்து, கரெக்டான மருந்துகள்லாம் இல்லை. அப்போது அதே மாதிரி இந்த மாதிரி மாற்று சிகிச்சை முறையெல்லாம் இல்லை. அதனால் அவங்க இறந்து போகிறக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாற்று மருத்துவ முறைகள் நிறைய வந்துருச்சு. மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்ததில் ஃப்ரெண்ட்ஸ், யமனே நம்மக்கிட்ட தோற்று போகிறார். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே, ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் நல்ல உடம்பாக இருப்பார், சரியான உடம்பாக இருக்கும். ரோபோ சங்கர் உங்களுக்கு தெரியும், ரோபோ சங்கரும் உடம்பாக இருப்பார், அவங்க பிரியங்கா அவர் மனைவியும் உடம்பாக இருப்பாங்க, இந்த பாப்பா இந்திரஜா பொண்ணும் நல்ல உடம்பாக இருக்கும். அவங்க 3 பேருமே கொஞ்சம் நல்ல உடம்பாக இருப்பாங்க. ரோபோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இழைச்சிட்டார், ஃபுல்லாக இழைச்சி இப்படி குச்சி மாதிரி ஆயிட்டார். 1 வருஷம் அவர் சிகிச்சை முடிஞ்சு நடிக்க வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருக்கார். அவரோட உருவத்தை பார்த்ததும் நிறைய பேர் அவரை பேட்டி எடுத்தாங்க. என்னாச்சு ரோபோ சங்கர் சாருக்கு, என்னாச்சுன்னு கேட்டு அவர் மனைவியும் பிரியங்காவோடையும் ரோபோவோடையும் நிறைய பதிவுகள் வந்திருந்தது. அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அவருக்கு ஜாண்டிஸ் அட்டாக் ஆயிருந்தது. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தோம். இப்போ அவருக்கு நல்லா இருக்குது, அவர் ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பிரியங்கா ரோபோ சங்கர் அதை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, அவருக்கு ஒரு பத்தியமாக அவருக்கு ஃபுட்டு கொடுத்து அதே வேலையாக இருந்தேன், எனக்கு வேறு வேலை செய்யக்கூட நேரம் இருக்காது, ஒவ்வொரு உணவும் அவருக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி அந்த பத்திய உணவுகள் கொடுத்து அவரை நான் இந்த இடத்துல கொண்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிரமப்பட்டேன், இந்த 1 வருஷம் நாங்கள் வாழவே இல்லை, அவரை பார்த்துக்கிறதே என் வேலையாக இருந்தது, வேறு எதுவுமே எனக்கு கண்ணு கூட தெரியல, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை ரெடி பண்ணோம், அவருக்கு ஒவ்வொரு நேரமும் பல விதமாக ஒரு நல்ல உணவுகளை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தது, பத்திய உணவுகளை அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம விஜயகாந்த் சார், ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரு. ஆனால் சின்ன வயசில் எனக்கு அவரை பெருசாக பிடிக்காது.
அப்போ வந்து என்னோட வயசுக்கு அவர் கருப்பு அப்படின்னு தான் தெரிஞ்சது. அதனால அவரோட குணங்களோ அவரோட நடிப்பு திறமையோ எல்லாம் எனக்கு ஒரு இதாகவே இல்லை. எனக்கு அப்போ பிடிச்சது யாருன்னு பார்த்தா கார்த்திக் தான். நான் வேற ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன். என்னோட சின்ன வயசில் நான் ஒரு விவரம் தெரிஞ்சு நான் சினிமாலாம் பார்க்க ஆரம்பித்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்தது கார்த்திக் அவர்களை தான். என்னோட 9th ஸ்டாண்டர்ட்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவர் படங்கள் தான் பார்ப்பேன். அது மீறி ஏதாவது வேறு படங்கள் அப்படின்னா பிரபு படங்கள், சத்யராஜ் படங்கள் அதெல்லாம். அப்போ விஜயகாந்த் பெருசாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வளர்ந்து ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறமா அவரோட படங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருக்காரு அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அவரோட நடிப்பு திறன், அதுக்கப்புறம் அவரோட நல்ல குணங்கள் எல்லாமே வந்து அப்போ தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அவரோட உருவத்தை வச்சு நம்ம அவரை கண்டுக்காமல் இருந்திருந்தா கூட, அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு திறன், குணாதிசயங்கள் எல்லாம் வச்சு அவரை நமக்கு பிடிச்சி போயிருக்கோம். அந்த மாதிரி பிடிச்சதில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவருக்கு தான் ஓட்டே போட்டேன். அவர் நின்னப்போ அவர் அப்போ விருதாச்சலத்தில் ஜெயித்தார். ஆனால் நான் கோயம்புத்தூரில் நான் அவருக்கு நான் ஓட்டு போட்டேன். எங்கள் வீட்டிலலாம் கூட வேறு கட்சிக்கு போட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கப்புறம் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதே விஜயகாந்த் அவர்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் இவ்வளவு நாட்கள் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அவருக்கு கொஞ்சம் மருத்துவ உதவிகளும் சரியாக கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லாமல் அவருக்கு சீக்கிரமாகவே ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போது இந்த மருத்துவ உலகம் மிக்க சிறப்பாக இயங்கிறதுனால அவருக்கு உடல்நிலை முடியாமல் போனதுக்கு அப்புறமும் பல வருட காலம் அவர் நல்லபடியாக இருக்க முடிஞ்சது. அப்படின்னா ஒரு விஷயம் மருத்துவம், 2வது விஷயம் அவருடைய மனைவி அப்படின்றவங்க. பிரேம்லதா அவர் பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அரசியல் ரீதியாக அப்படியெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனைவிங்கிற இடத்த அட்டாசமாக நிரப்பினவங்க அவங்க தான். அவரை கூப்பிட்டுக்கிட்டு பல நாடுகளுக்கும் போய் அவரோட உடல்நிலைக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அவரை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கடி விஜயகாந்த் அவங்க வெளிநாடு போகிறாங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் உடல்நலம் குணமாய் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை பற்றி மிக 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 சிறப்பாக அவரை பற்றின நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி விஜயகாந்த் அவர்களை பல ஊர்களுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு பல சிகிச்சை முறைகளையும் மேற்கொண்டுட்டு அவங்க வந்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் இறந்து போனப்போ விஜயகாந்த் அவர்கள் வெளிநாட்டுக்கு அவர் இறந்து எல்லாம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி வர்றார் வெளிநாட்டிலேருந்து. வந்து நடுராத்திரி அவங்க பிரேமலதா அவங்க மேலே அப்படி அவங்க கைத்தாங்களாக பிடிச்சிட்டு வராங்க. வந்து கருணாநிதி அவர்களோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு தான் வீட்டுக்கே போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்கி நேராக வீட்டுக்கு போகலை. கருணாநிதி அவர்களோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு தான் போகிறாங்க. அப்படின்னா அவர் மேலே அவங்க எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கணவரை அவ்வளோ சிரமமாக இருந்தால் கூட அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட யாரோ ஜென்ஸ் இருந்தால் கூட அவங்க அவரை தாங்கி பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த பதிவுகளெல்லாம் இருக்கும், பாருங்கள். அவ்வளோ சிறப்பாக அவர் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே கூடவே அவருடைய சிகிச்சைக்கும் முழு ஹெல்ப் பண்ணி அவரை வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ன்றதை விட ஒரு மனைவியா யமனையே எதிர்த்து போராடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது ஆமாம் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். சரி அம்மா இப்படி இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓகே, அப்படின்னா இது சரியாகணும்னா நான் அவர் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணும்? இந்த ஹாஸ்பிட்டல், இந்த நாட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறாருமா, ஓகேங்க நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. திரும்பியும் கூப்பிட்டு வராங்க. திரும்பி இங்கே வந்து திரும்பியும் சிகிச்சை பண்ணுறாங்க. அப்போ இன்னும் வேறு எந்த நாடுன்னு கேட்குறாங்க. அங்கே போக சொன்னதும் உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது யமனையே எதிர்த்து போராடும் பத்தினிகள் தோணுதா அவங்களுக்கு?
பிரேமலதா அவர்களை மட்டும் சொல்லமா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பெண்கள் இன்னைக்கு தான் கணவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுவும் ஒரு கண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கூட என்ன ஆகுது, ஒரு கை பார்க்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடந்து அவரோட அந்த செலவுகளுக்கு என்ன பண்ணுறது, எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் திரட்டி பணம் கட்ட முடியும், ஒரு நகை இல்லாமல் எல்லாம் கடைசி நகை வரைக்கும் கழட்டி அவருக்காக கொடுத்து தாலி வரைக்கும் கொடுக்குற பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு யமனையே எதிர்த்து போராடி ஜெயிக்கிற பத்தினி பெண்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ரோபோ சங்கர் அவர்களோட மனைவி அவங்க அந்த பேட்டியில் அதை குறிப்பிட்டிருந்தாங்க. நான் அவ்வளோ சிரமப்பட்டேங்க, இந்த 1 வருட காலம் என் வாழ்க்கையிலே இல்லைன்னு நினச்சிக்கணும், நான் எனக்காக ஒரு தண்ணி கூட குடிக்கல, அவருக்காகவே நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை அந்த யமன்கிட்ட இருந்து போராடி, ஒருவேளை இத்தனை வருஷ காலம் அப்படிங்கிறது இந்த மனைவியுடைய போராட்டமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நிலைமையில வந்து அவ்வளோ மோசமான ஒரு ஜாண்டிஸில் அவர் சிக்கினப்போ அன்னைக்கே அவர் உயிர் மரணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த மரணத்தை தடுத்து யமனோட போராடின இன்னொரு பத்தினி தெய்வம் தான் பிரியங்கா அவர்கள். அந்த மாதிரி ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க அவங்க கடமையை பூர்ணமாக செஞ்சே ஆகணும். ஒரு பொண்ணு ஒரு திருமணம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா எதோ இருக்குது. இந்த காலத்து பெண்கள் அப்படியெல்லாம் இருக்காங்களான்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. உங்களுக்கு இந்த வாரத்துலேயே நான் 2 விஷயம் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்தவங்க கேட்ட விஷயம். 4ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு திருமணம் நடக்குது. 17ஆம் தேதி அந்த பொண்ணை தனியாக வச்சாச்சு. திருமணம் 4ஆம் தேதி நடக்குது. 5ஆம் தேதி அந்த பொண்ணை மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்த சம்பந்திக சண்டை போட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க, இப்படி ஆயிடுச்சுமா, என் பையனை பிரித்து இன்னைக்கு 17ஆம் தேதி அவங்க தனி குடித்தனம் போயாச்சு, வீடு பார்த்தாச்சு, தனி குடித்தனம் போயாச்சு, உங்கள் வீட்டில் இருக்க ஏசி கழட்டிட்டு வா, இவங்க காட்டு அங்கே இருக்கிற காட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லி அவரை இங்கே அனுப்புகிற அளவுக்கு அந்த பொண்ணு எத்தனை நாள், 4ஆம் தேதி திருமணம், 17ஆம் தேதி இது நடக்குது. அந்த அம்மா அழுதாங்க என்கிட்ட சொல்லி. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஈடு கொடுத்து வாழ்கிற பெண்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப எல்லாத்தையுமே கடகடான்னு நடத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் பிரேமலதா அம்மா மாதிரி, இவங்க பிரியங்கா மாதிரி பல பேர் அந்த யமனையை எதிர்த்து போராடுறாங்க. தான் கணவரை உயிரை காப்பாற்றுற ஒரு சாவித்திரிகளாக இருக்காங்க, பத்தினி தெய்வங்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன். இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி, ரோபோ சங்கர் அவர்களுக்கும் சரி ஒரே மாதிரி ஒற்றுமையான பல விஷயங்கள் இருக்குது. நோய் வேணால் வேறு வேறு நோயாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நடந்த அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து கொஞ்சம் ரோபோ சங்கர் அவர்களுக்கு நல்லாவே உடம்பு, ஓகேங்களா? ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ரோபோ சங்கர் அவர்களுக்கு இருந்த அளவுக்கு உடம்பு இல்லை. ஆனாலும் அவர் ஹீரோவாக இருந்தார் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை கரெக்டாக வச்சுருந்தாரு. ஆனாலும் அவர் உடம்பு தான். அந்த உடம்பு வந்து அழகான உடம்பு கிடையாது. அழகான உடம்பு அப்படின்னா சுக்ரன் குரு காம்பினேஷனில் வந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ராகு குரு காம்பினேஷனில் வந்ததுனால உடம்பு வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா? குண்டாக தான் இருப்பாங்க. குண்டாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் இவங்க குண்டாக இருந்தாலும் கொஞ்சம் அன்ஷேப்பாக உடல்நிலை இருக்கும். அதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு குரு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து குரு ராகு காம்பினேஷன், உடம்பு கலரும் குறைவு. ராகு அப்படிங்கிறது அந்த கருநீல கலர், அந்த கருநீலம் தான் அவங்களுடைய கலராகவும் இருந்தது. 2 பேருமே கலருன்னு சொல்ல முடியாத ஒரு நிறம். அதே போல் அவங்க 2 பேருக்குமே சுக்ரன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுக்ரன் சூப்பராக இருக்கனால தான் அவங்க இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் உடம்பா இருக்காங்க, கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்காங்க, ஆனாலும் அவங்க திறமையை வச்சே மேலே வந்தவங்க. அதுவும் என்ன திறமை? நடிப்பு திறமையை வச்சு மேலே வந்தவங்க. அந்த நடிப்பு திறமைக்கு காரகமாக அமையிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு சுக்கிரன் மிக 2 பேத்துக்குமே சிறப்பாக இருக்கனால தான்
அவங்களுக்கு நடிப்பு அப்படின்ற விஷயம் சூப்பராக வந்து, குருவும் நல்லா இருக்கிறதுனால அந்த நடிப்புக்கு தகுந்த பணமும் வந்து, சுக்கிரன் அருமையாக இருக்கனால தான் அவங்கள தாங்கி பிடிச்சிக்க பின்னாடி மனைவி அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே, விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, ரோபோ சங்கர் அவருக்கு பிரியங்கா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டே வந்திருக்கோம். அவர் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும்போது பிரியங்கா அங்கே ஆடியன்ஸில் உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே வர 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 இந்த பக்கம் பிரியங்காவோட இது இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயும் அவர் சாஞ்சிராம அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட ஒரு மனைவி சூப்பராக அமைஞ்சாங்கன்னா அதுக்கு காரகம் சுக்கிரன் மிக 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 வல்லத்தன்மையோட அவங்க 2 பேர் ஜாதகத்திலும் இருக்கும். நல்லத்தன்மையோட சுக்கிரன் இருக்கிறது கூட அந்த வீட்டில் வந்து அவங்க மனைவி அவருக்கு நல்லா சமைச்சு போட்டுட்டு, துணி துவைச்சு போட்டுட்டு, நீட்டாக அயன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அவர் இப்படி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல மனைவி அப்படிங்கிறவங்க வீட்டளவுக்கு மட்டும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஆனால் வல்ல மனைவி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக என்னானாலும் சரி நான் உனக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று நான் இருக்க நீ போ அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுவாங்க. இது ரோபோ சங்கர் மனைவியை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். பிரேமலதா அவங்கள இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தம்பி பெரிய பையன் பிரபாகரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு இதில் பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, பிரேமா அவருக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த பணத்தை கையில் இருக்கா இல்லையா, பேங்க்கில் இருக்கா இல்லையானெல்லாம் எதுவுமே எங்கள் அப்பா பார்க்க மாட்டார். அந்த பணத்தை புரட்டுறக்கு எங்கள் அம்மா பணம் இருக்குது இல்லாமல்லாம் இல்லை, ஆனாலும் அது உடனே எடுக்கிற மாதிரியோ இல்லை வீட்லேயோ இருக்கணும் இல்லையா, இருந்தால் தானே கொடுக்க முடியும். கொடுத்துருன்னு சொன்னால் எங்கள் அம்மா அந்த பணத்தை புரட்டி எங்கள் அப்பா சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பிரபாகரன் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். அதனால தான் சொல்கிறேன், சும்மா ஈஸியாக சொல்லிடலாம் அவங்களுக்கு கொடுமான்னு, ஆனால் அதை அனுப்பணும். 2வது மனசு, அவர் சொல்றாரு கொடுத்துரு, அவர் நல்ல மனசுக்காரர், குடுன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு நல்ல மனசு இவங்களுக்கு இருந்தாதான் எடுத்து கொடுக்க முடியும் இல்லைங்களா. அதனால ஒரு பெண்ணுக்கு பணம் எடுத்து கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. நானும் ஒரு பொண்ணு தானே, தூக்கி தூக்கி இந்தான்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பணம், தான் கணவர் நேரம் பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, குழந்தைகளை பார்க்காம ஓடி ஓடி வெயில்ல மழையில கல்லுல மண்ணுல நின்று காலை தூக்கி தூக்கி உதைப்பார் எல்லாத்தையும். ஈஸி இல்லை. இப்போ என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் கால் எடுத்து போட முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூட்டரில் போகிறார், ஈஸியாக உட்காந்துக்கலாங்கிறக்காக. ஒரு வயசுக்கு மேலே நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி படம் வரைக்கும் காலில் எல்லாத்தையும் எட்டி உதைப்பார். அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை அவர் செஞ்சுருப்பார் இல்லைங்களா. தூங்கக்கூடாதுங்கிறக்காக ஸ்டூலில் உட்காந்துக்கு வரான். ஸ்டூல் தான், சேர் போட்டு சாஞ்சு உட்காந்தா தூக்கம் வந்துடும் மதியம் சாப்பிட்டுட்டு. அதனால ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிட்டா டக்குன்னு கூப்பிட்டதும் நடிக்க போகலான்னு அப்படி ராத்திரி 2 மணி ஆனாலும் கண்ணு முழிச்சு நடிச்சு கொடுத்துட்டு வரக்கூடியவர். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கணவர் சம்பாதிக்கிற பணத்தை தூக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மனைவிக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க செஞ்சுருக்காங்க. கணவருக்காக என்ன வேணால் செய்ய அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க தான் அந்த தான் கணவர்கிட்ட யமன் நெருங்கவே கூடாதுன்னு சொல்லி தட்டையாக இருந்து 10 வருட காலத்துக்கு மேலே விஜயகாந்த் அவர்களை காப்பாற்றினுவாங்க. அதே போல தான் இவங்க பிரியங்கா அவர்களையும் பார்த்தீங்கன்னா தான் கணவருக்காக போராடி யமன் கிட்ட இருந்து அந்த உயிரை காப்பாற்றி இவ்வளவு நாள் வச்சவங்க. இந்த நேரம் என்ன ஆகியிருக்கும், எப்படி அந்த அப்பெல்லாம் 2 பேர்த்தையும் விஜயகாந்த் அவர்களையும் நெருங்க முடியாத யமன்னால, ரோபோ சங்கர் அவர்களையும் நெருங்க முடியாத யமன்னால, இப்போ எப்படி பிரேமலதா அவங்களையும் மீறி பிரியங்கா அவங்களையும் மீறி எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் அப்படின்றது உயிர் போகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து உயிரை எடுக்க சனி பகவான், நம்மளுடைய ஆயுள்காரகன் அப்படிங்கிறது சனி பகவான் யமனை அனுப்புகிறாரு, போய் கவர்ந்துட்டு வா அப்படின்னு. யமன் வராரு. அப்போது முடியாமல் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறார். அதுக்கப்புறம் சனி பகவான் கிட்ட போய் சொல்கிறார், ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் போனேன், ஆனால் அவங்கள கொண்டு வரவே முடியல அப்படின்னு. சரி, சனி பகவான் சொல்கிற, சரி விடு, அந்த மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு மருத்துவம் ரொம்ப முன்னேறி போச்சு, இந்த செவ்வாய் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டாரு, அதனால மருத்துவத்துறை மிக மிக முன்னேறி போயிடுச்சு, அதனால அவங்க உயிரை அவங்க இந்த செவ்வாய் மூலமாக
காப்பாற்றி வச்சுக்கிறாங்க. இருக்கட்டும், அந்த செவ்வாயுடைய வீரியம் அந்த உடம்புல குறைய ஆரம்பிக்கும். சும்மா நிறைய மருந்து எடுத்து 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 அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது இல்லாமல் போய் ஒரு நாளைக்கு இந்த செவ்வாய் வேலை செய்ய முடியாமல் வலுவிழந்து நிற்பான். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனாலும் இவங்க பெருசாக செயல்பட முடியாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சனி யமனை கொஞ்சம் கூல் பண்ணி வைக்கிறார். ஏன்னா பெருசாக என்னதான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனாலும் முதல் மாதிரி முழுமையாக அவங்களால செயல்பட முடியாமல் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மருந்து மாத்திரைகளுடைய வீரியத்தினால அவங்க, அதாவது செவ்வாயினே வச்சுக்கோங்க, செவ்வாயுடைய வீரியத்தினால அவங்க ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி, விஜயகாந்த் அவர்கள் ஒரு 10 வருடம், ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு 4 வருடம் தாக்கு பிடிச்சி வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் செவ்வாயுடைய வீரியமும் குறைஞ்சு சுக்கிரன் ஓஞ்சு போயிருக்கோம் இல்லையா. 10 வருடம் விஜயகாந்த் அவர்களுக்காக பாடுபட்ட பிரேமலதாவும் கொஞ்சம் ஓஞ்சு போயிருக்காங்க. அவரையே பார்த்துட்டு சரி இன்னி நல்லா ஆகிடும் அப்படின்னு கூட பிரியங்கா ஒரு நேரத்தில் நினச்சி சரி அப்படின்னு சொல்லி அவரை ஃப்ரீயாக அவரே வெளியே போக வர எல்லாம் விட்டுட்டு இருந்தவங்கள அந்த எல்லாமே செவ்வாய் வலுவிழந்து சுக்கிரன் வலுவிழந்து இருக்கிற ஒரு நேரத்தில் சனி இப்போ போனீங்கன்னா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வர்ற யமன் அவங்கள கொண்டு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் போக முடியுமோ தவிர இந்த யமனை எதிர்த்து போராடிட்டு இருந்த இந்த பத்தினிகள் ஆக்டிவாக, அதாவது சுக்கிரன் ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் அவங்கள எடுத்துகிட்டு போகவே முடியாமல் போயிருக்கு. எல்லாரும் போராடுறாங்க, இவங்க மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் தனசேகர் அவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பற்றி நான் போட்டிருந்தேன். அவங்க மனைவி பெரிய வசதி பணக்கார பொண்ணெல்லாம் கிடையாது, அவங்க சாதாரணப்பட்டவங்க தான். ஆனாலும் அம்மா இந்த ஹாஸ்பிட்டலே நான் வைக்கட்டுமா, இல்லை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போகட்டுமா நான் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சே தீர்வேன், அவர் எப்படி ஆனாலும் நான் காப்பாற்றியே தீர்வேன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குமா நேரம் அப்படின்னு நான் சொல்லலை அவங்கக்கிட்ட, ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அம்மா இந்த டேட் வரைக்கும் பாருங்கள், அவருக்கு சரியாயிடும், அது அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போது இவங்கெல்லாம் பிரியங்காவோ பிரேமாமாவோ ஓரளவுக்கு அவங்க நல்ல ஒரு செல்வத்தை கையில் வச்சுருக்காங்க. இவருக்கு நிறைய செலவழிச்சிட்டா கூட பின்னாடியும் அவங்கக்கிட்ட அவங்கள காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க அந்த மாதிரியான குடும்பம் இல்லைன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நான் சொன்ன டேட்குள்ளேயே அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது மாதிரி அறிவிச்சிருந்தேன், அந்த மாதிரி தனசேகர் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு. நீங்கள் எல்லாருமே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு 31 வயசு தான் ஆகுது. கரெக்டாக இந்த ஜனவரி 6ஆம் தேதி 25, இந்த 25 ஜனவரி 6ஆம் தேதி அவங்க இறந்து போகிறாங்க. நான் பொங்கல் வரைக்கும் சொல்லியிருந்தேன், பொங்கல் வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு ஆப்ரேஷனு. குழந்தை இல்லாத தம்பதி அவங்க, மருமகளுக்காக மாமனாரும் மாமியாரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என் கூட பேசி அவங்க பையன் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் என்கிட்ட பேசினாங்க. அந்த பொண்ணு வழியில் தாங்க முடியாமல் கத்தும்மா, அவன் படாத பாடுபடுறாம்மா, அப்புறம் சிகிச்சைக்காக அவன் வேலைக்கு போயே தான் ஆகணும், அவன் வேலைக்கு போனால் தான் சிகிச்சை பண்ண முடியும், அதனால் பகலில் வேலைக்கும் போகிறான், நைட்டில் அந்த பொண்ணு படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான், எங்கள் பையன் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் நாங்கள் வந்து பேசுகிறோம், சீக்கிரமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பொங்கலுக்கு அப்புறம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் பொங்கல் வரல, 6ஆம் தேதியே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பல ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த யமனை எதிர்த்து போராடிட்டே இருக்காங்க. இவங்க போராடுறவங்களுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன், மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க, கடவுளை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, யமனை எதிர்த்து நின்னுங்க, உங்கள் போராட்டம் வெற்றியடையும். அதே போல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகங்களையும், அவங்களோட யார் பேஷண்ட்டோ அவங்களோட சுய ஜாதகங்களையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் போராடுறது நல்லது. ரோபோசங்கரோட மறைவு வந்து எனக்கு இந்த விஷயத்த தான் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலும் உங்களுக்காகவே வாழக்கூடிய நம்ம சுற்றத்தார், அதாவது மனைவிகள் கணவர்கள் மட்டும் போராடல, அந்த வீட்டில் பிறந்த குழந்தைங்களும் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட், அவர்
அவரோட அவங்க மனைவி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி குழந்தைங்க சொந்தங்கள் எல்லாருமே அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் மனசில் வச்சுட்டு அவங்கள காப்பாற்ற போராடுங்க. உங்கள் போராட்டம் வெற்றி அடையறதுக்கான உங்கள் போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை கும்பிட்டுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. தைரியமாக நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.